விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. வேணாப்பா பாடக்கூடாது, அதோட சிறப்பு. ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தர் விளையாடுங்க சிறப்பா. தான் திரைய உங்க எல்லாராலையும் இன்னும் பெரிதாகவும் தெளிவாகவும் பார்க்க முடியுதான்றத சொல்லுங்க. திரையை உங்களால இன்னும் பெரிதாகவும் தெளிவாகவும் பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. விளையாடுங்க. அதான் going to happy 7. Sorry, happy 2. Bishop blue F7. விளையாடுங்க. Bishop F7. Turn to D8. Queen to D8 தான் சரி. அதே விளையாடு. To D8. ஏன்னா இந்த இடத்துல அவங்க அரசியை வச்சு நம்ம எடுக்கும்போது அவங்க எடுத்துதான் ஆகணும் கட்டாயம். அதனால அவங்க அது சரியாகுது. நகர்வை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லு. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. இன்னும் ஒரு சிப்பாயை நகர்த்துவாங்க. சிப்பாயை அரசியை வச்சு எடுத்துக்கலாம். அந்த நகர்வு அவங்க கேட்கல. இது வரைக்கும் நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்ததும் சரியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நம்புறாங்க. விளையாடுங்க சிறப்பு. சிப்பாய் அடிச்சிட மாட்டேனோ. மிக சிறப்பு. அவங்க யானையை எடுத்துடலாம் இல்லையா? ஆமா. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. இதே வேகத்துல நம்ம சரியா போனோம்னா இன்று ஒரு சர்வதேச சாதனை உறுதி. வேணாம், நல்லா தானே போயின்னு இருக்குது. எதுக்கு குயின் A4 ஆடணும்? விதிமுறைப்படியே போங்க. ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க.
Night to F6 விளையாடுங்க சிறப்பு அதான் நைட் டு பேஷன் 6 பிஷப் 13 விளையாடுங்க சிறப்பு அவ்வளவுதான் அவங்க அடிச்சு 13 விளையாடுங்க சிறப்பு அவ்வளவுதான் நமக்கு ஒரு ஒரு படை வீரர் கூடுதலா கிடைக்கிறாரு அந்த இந்த இடத்துல அது ஒரு மைனர் வாரியரா இருக்காரு விளையாடுங்க சிறப்பு சி ஃபார் சிதம்பரம் கிரைஸ்ட் அந்த சி தானே சேக்வேரா அதானே அத உறுதிப்படுத்திக்கிறப்பா உறுதிப்படுத்தின அப்புறம் ஆடுங்கப்பா ஆடுனா அடுத்த நகர்வு அவங்க என்ன ஆடுவாங்க செக்மேட்லயே முடியுது முதல் நகர்வு சரிப்பா செக்மேட்ல முடியல செக்மேட்ல எனக்கு வந்து அப்ப நீங்க செக்மேட்ல முடியுதுன்னு சொல்லும் போது அரசி வந்து E8ல இருந்தாங்க இப்ப E7க்கு E7ல இருந்து F8க்கு போயிடுறாங்க அதனால E6 சரி ஒருவேளை குவீன் வந்து E8ல இருந்தா கூட குவீன் E6 குவீன் E6 அப்புறம் பான் டு E6 கிங் E6 நைட்டை வச்சு டபுள் அட்டாக் பண்ணி ரூக் எடுக்கலாம் ஆனா இந்த இடத்துல அரசி எப்ப வந்து F8க்கு போறாங்களோ போனதுனால குவீன் டு E6 சரி செக்மேட்டும் கூட குவீன் டு E6 விளையாடிடுங்க சிறப்பு அதான் வேணாம் அதை விட சிறப்பான தாக்குதல் இருக்கு விளையாடுங்க சிறப்பு அதான் G7 அவங்க கிங் அவங்க பானை வெட்டிங்க விளையாடுங்க எந்த பானன்றது தெளிவா சொல்லிடுங்க சார்ஜ் இல்ல இப்போ நான் பாக்குறேன் ரூக் 2 அடுத்த நகரம் கேட்கல ரூக் H7 கிங் G8 குயின் டு G7 checkmate featuring a killer queen and a rook on the 7th rank similar to promoting the rook as picks over the 7th rank சரியா checkmate pattern என்னன்னு பாருங்க rook E7 அதை விட சிறப்பான தாக்குதல் தான் rook to C8 அது செக் மட்டும் இல்ல இட்ஸ் பெட்டர் இட்ஸ் checkmate too அந்த ரூக் D7 ஆனா செக் மட்டும் தான் வரும் அரசர் தப்பிச்சு போயிடுவார் ஆனா ஏற்கனவே கிங் அப்போசிஷன்ல வச்சிருக்கோம் நாம அவங்க அரசரால எங்கேயும் போக முடியாது அந்த இன்னும் நமக்கு தேவை ஒரே ஒரு ரேங்க் வைஸ் செக் தான் அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஒரு செக் வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 8th ரேங்க்ல ஒரு செக் வச்சா அந்த ஆட்டமே முடிஞ்சிடுது இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கிங் அண்ட் ரூக் எண்டு கேம் போகும்போது கூட இதே மாதிரியான ஒரு வெறும் கிங் அண்ட் ரூக் எண்டு கேம்ல இந்த மாதிரி ஒரு செக் வெயிட் பண்ணி ஆட்டத்தை முடிக்கலாம் ரூக் டு C8 சிறப்பு விளையாடிடுங்க அடுத்தது மாஸ்டர் rook B2 விளையாடுங்க சிறப்பு அதான் ரூக் டு பகத் பாரதிதாசன் பாரதி அந்த B2 அடுத்த நகர்வு அரசரை ஒரே ஒரு சதுரம் தான் நகர்த்த முடியும் 2 சதுரம் தான் இருக்கு சரி அந்த வேரியேஷனுக்குள்ளேயும் நம்ம போனோம்ல F8 ஒரு வேரியேஷன் மட்டும் சொல்றேன் கிங் C1 ஆனா நைட் செக் வச்சு ஸ்மதர்ட் செக் பண்ணி ஆட்டத்தை முடிச்சிடலாம் இருக்கிறதுலயே அதுதான் சிறப்பான நகர்வா படுது விளையாடுங்க கணினி ஒத்துக்குதான்னு பார்ப்போம் சிப்பாயை நகர்த்தி அரசியா மாத்த முயற்சிக்கிறோம் நகர்த்திடுங்க
ஆடக்கூடாது ஏன்னு சொல்லுங்க. மாஸ்டர் ம் பிஷப் C2. ஏதோ ஒரு நகர்வு நம்ம சொன்ன நகர்வு இல்லாம வேற ஏதோ நம்ம உறுதிப்படுத்தின நகர்வு இல்லாம வேற ஏதோ நகர்வு ஆடி இருக்கிற ஷான் தப்பு வந்திருக்கு பாருடா. நம்ம உறுதிப்படுத்தின நகர்வை விட்டுட்டு எதுக்கு வேற ஏதோ நகர்வு ஆடின? அடுத்த தடவைல இருந்து கவனமா பண்ணு சரியா? கவனமா ஆடணும். அடுத்த நகர்வை கண்டுபிடி. விளையாடுங்க சிறப்பு. அதான் Let's go. Sir, queen to D8. queen to D8 சரி விளையாடுறீங்க சிறப்பு. queen to D10. விடுதலை போராட்டத்துக்குலாம் இந்திய நாடு விடுதலை போராட்டத்துக்கு பங்கெடுத்த அந்த தீரன் சின்னமலை தீரன் queen to D8. தீரன் அதிகாரம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படமும் பாருங்க. ஆக சிறந்த தரமான படைப்பு. அதுல இந்த இறுதி காட்சியில வர மாதிரி தான் காவல்துறையோட நிலை இன்னைக்கும் இருக்கு. யாருக்கெல்லாம் தீரன் அதிகாரம் படம் பார்த்துட்டீங்க? தீரன் அதிகாரம் ஒன்று அது உண்மையிலே நடந்த வழக்கு. அந்த வழக்குகளை மையப்படுத்தி வச்சு வந்த தரமான ஒரு படைப்பு தான். யாரெல்லாம் பாத்துறீங்க? சரி, வாய்ப்பு இருக்கும்போது பாருங்க. சரி பாருங்க, தரமான படைப்பு பாருங்க. வரலாற்று ரீதியாகவும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். காதல் வீரம் ரெண்டுத்தையுமே அருமையா சித்தரிச்சிருப்பாங்க படைப்புல. கார்த்தியோட நடிப்பு, அப்புறம் இன்னொரு அவங்க நடிகை பேரு டக்குன்னு ஞாபகம் இல்லை, அவங்க எல்லாமே தரமா நடிச்சிருப்பாங்க. தரமான ஒரு படைப்பு, தரமான ஒரு இயக்கம், எல்லாமே தரமா இருக்கு. அதுல வர இறுதி காட்சியில இருக்கிறது தான் உண்மையா நேர்மையா இருக்க காவல்துறை அதிகாரிகளோட இன்றைய நிலையும் அதான் இருக்கு. படம் வந்து பல வருஷங்கள் ஆயிருக்கும், சரியா எந்த ஆண்டுன்னு எனக்கு நினைவு இல்லை, ஆனா அதான் நிலை. மோசமா வேணா இருக்கலாம், ஆனா மேம்பட்டமா இல்லை. ஆமா